ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி நாம் மாப்பிளை சம்பாவில் குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது வீடியோ லிங்க் இருக்குது. இந்த மாவு கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துட்டுருக்கேன். லேசாக வறுத்துட்டு பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், உப்பு, ஜீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மாவை முதல்ல ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ண அப்புறமா குழிப்பணியாரக்கல் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனால் எடுத்து மாவை விடணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். வந்த உடனே திருப்பி விடணும். திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் இருந்தால் கூட போதும், நல்லா வெந்துடும். பின்பக்கமும் திருப்பி எண்ணெயெல்லாம் விடணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தைகளுக்குனா கொஞ்சம் நெய்யெல்லாம் விட்டு கூட பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு எல்லா வித சட்னியுமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாப்பிளை சம்பாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.